அந்த வாலகியான வள்ளி கொடியால் வள்ளி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள். வள்ளியான பெண்ணால் படியாரை சவடிகள் எல்லாம் படித்து வருகிறாள். படித்து வருகிறாள். அழகான பெண்ணாக. ஆமா, அந்த அழகான நம்பிராசனுடைய மகளாகப்பட்டவள். அவளுக்கு தோழி 4-5 பேர். கோழி இல்ல, தோழி. தோழி பெண்ணு. ஆமா. அண்ணமார்கள் 7 பேர்களும் 7 பேர்களும் தன்னுடைய தங்கையுடைய அழகை கண்டு வியப்பாக பேசுவார்கள். நம்மளை விட நம்ம தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கா. நம்ம அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கமே, நம்ம தங்கை மாதிரி அழகு நம்ம 7 பேர்ல யாரும் கிடையாது. யாருமே கிடையாது. நம்ம தங்கை அப்படி தங்க திருமேனியோடு இருக்காளே. தங்க திருமேனி. அப்படி கோவ பழம் போல உதட அழகு. சரி. அப்படியே மைக்கண் பருவத்தை அழக பாத்தீங்களா? அவன் சிரிக்கும் போது அப்படியே ஒரு பெண் சிரிப்பு. பல்லழக பாத்தியா? நல்ல அழகா இருக்கு. அதெல்லாம் பெண்ணு. நம்ம தங்கை இப்படி அழகோடு இருக்கிறாளே. அந்த சித்தூர் பட்டணத்தில் நம்பிராசனுடைய மகளானவள். நம்பிராசன் மகளானவளோ 16 வயதிலே பருவமடைந்தாள். பருவ மங்கை அடைந்தாள். அப்பா, பருவ அடைந்தவளை பார்க்க 15,000 கண்கள் வேணும். அப்பேற்பட்ட அழகு. அப்பேற்பட்ட அழகுன்னா அழகு. ஆமா, ஜாயின்ட்காரன் தோழி பெண்ணுக்கு போனவா மெய் மறந்து நிக்கா. மெய் மறந்துருக்கா. இப்பேற்பட்ட அழகுடையவா நம்மலாம் கிட்ட போக கூடாது. தள்ளியே கூட்டத்தோடு கூட்டமா நிக்கணும். ஏன் கூட்டத்தோட கூட்டமா நிக்கணும்? அப்பேற்பட்ட அழகு அழகு தானே, நம்மளும் பெண் தானே. ஆமா, இல்லமா இருந்த போதிலும் வள்ளி என்ற பெண்ணாளு கிட்ட போக முடியாதுல்ல. அது சரி. அரசன் மகள்ல. ஆமா. அந்த நம்பிராசனுடைய மகளான வள்ளி என்று சொல்லக்கூடிய பெண்கொடியாள். வள்ளியான என்று சொல்லக்கூடிய பெண்ணாள் 16 வயதிலே பருவமான வள்ளி அவள். வள்ளி அடே வள்ளி அவள். தாயான வள்ளியருக்கு தலைமுடிய கருப்படி அவளுக்கு தன்னை ஒரு கருப்பில்லை. தன்னை ஒரு கருப்பில்லை. உருவங்கருப்படிய பின்னால் ஒரு கருப்பில்லை. மச்சங்கருப்படிய மாறி ஒரு கருப்பில்லை. அவள் அழகா இருக்கா வள்ளி. வள்ளியான பெண்ணால் அப்பேற்பட்ட அழகுடையவளா இருக்கிறார். என் நம்பிராசனுடைய மகளானவள். வள்ளியானவள் ஏறி நெற்றி குர்வுருவா குர்வுருவா குர்வுருவோ குர்வுருவா குர்வுருவோ நகன சிவந்த முகோ சிவந்த முகோ சிவந்த முகோ மூக்கு செய்யலிலே மறையால் மூக்கு
மாதரெண்டு 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 புஷ்பம் போலே அந்த புஷ்பம் போலே மாதரெண்டு மாதரெண்டு அள்ளிதழைத்தது போல் 5-6 தேமல் உண்டு. 5-6 தேமல் உண்டு. வாரிரடித்தது போல் 1 லட்சம் தேமல் உண்டு. வர்ண லட்சம் தேமல் உண்டு. கோரிரடித்தது போல் 1 கோடி லட்சம் தேமல் உண்டு. கோடி லட்சம் தேமல் உண்டு. மின்னழகை கண்டால் மின்தொடர்வார் 1000 பேர். பின்தொடர்வா 1000 பேர். பின்னழகை கண்டால் பின்தொடர்வா 1000 பேர். அவ்வளவு அழகாக இருக்கிறார். அப்பேற்பட்ட அழகு உடையவளா இருக்கிறா அந்த வள்ளி. வள்ளியான பெண்ணாள். நம்பிராசனுடைய அருமை மகளான வள்ளியான மங்கையானவள். வள்ளியான பெண்ணாலும் அக்கண்ணாருடைய உலையிலே கருப்பிடித்து வார்த்ததை போல். கருப்பிடித்து வார்த்ததை போல். குயவருடைய சுள்ளையிலே ஒரு கூடுருவம் செய்ததை போல். சின்ன கூடுருவம் செய்தது போல். பார்ப்பார்களை வீதியில் பார்த்தெடுத்த பகலமா. பார்த்தெடுத்த பகலம் போல. சிட்டிக்கடை தெருவிலே தெளித்தெடுத்த முத்து. தெளித்து எடுத்தும் ஒரு முத்து. குயவருடைய சுள்ளையிலே கூடுருவம் செய்ததை போல். கூடுருவம் செய்தது போல். அழகா இருக்காள. அப்பேற்பட்ட அழகுடைய பெண்ணால் இருக்காள் இந்த வள்ளியானவள். வீட்டுல இருக்காள வீட்டுக்காரி. ஐயோ ஐயோ நல்லா தான் இருக்கு. அவளுக்கு என்ன குறை? 10 கிலோ மாவை பிணைஞ்சு வச்சா எப்படி இருக்கும்? மைதா மாவு 10 கிலோ மாவு. ஆமா. அடிச்சு பிணைஞ்சா எப்படி இருக்கும்? அடிச்சு பிணைஞ்சா புரோட்டா போடலாம். ஆமா. அங்க ஜலிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா. பற்ற சேர்ந்து இருக்கா. ஓஹோ, அவ்வளவு அழகா இருக்கா. அப்பேற்பட்ட அழகு. ஆமா. வர்ணிக்க முடியாத அழகு. ஆதிசேடனாலும் வர்ணிக்க முடியாது அழகு. அவ்வளவு அழகு. ஆமா. பல்ல பார்க்கணும். ஒவ்வொரு பல்லும் 1/2 அடி இருக்கும். அரை அடி. ஆமா. சரி. ஆனா திருவள்ள குத்தி தேவையில்ல. வேண்டாமல்ல சீதனம் உனக்கு எதுக்கு அது? யான்னு கேட்டா அவளே திருவிடுவா. ஆமா. அவள் அழகுடைய மங்கையாக இருக்கிறாள் வள்ளி கொடியாள். வள்ளியான பெண்ணாள். அந்த வள்ளியான பெண்ணால் அழகாக இருக்கின்ற போது, அழகாக வளர்ந்து வருகிற போது கண்டனானே நம்பிராள். வசந்த காலம் வரும் வரைக்கும் பாடம்பாடி பறவைகளும் காட்டில் உள்ள பறவை எல்லாம் கண்டானே நம்பிராள். மழையரும் வந்ததையா காலமாடை விடுகின்றது. கண்டானே நம்பிராள். திரப்பூணத்தில் வந்தல்லவோ வந்தல்லவோ இறையான நவராடியோ ஆடே வந்தல்லவோ கொல்லிமலை சாரல்ல. அந்த கொல்லிமலை சாரல்ல சருவில அதாவது தண்ணீர் மழை பெஞ்சிருக்கு. ஆமா. பருவகாலம். பருவகாலம். ஆமா. சரி. இப்ப எல்லாம் நவதானியங்கள் போடணும். தினை போடணும். ஆமா. விதைக்கணும். விதைச்சிட்டான். ஆமா. விதைச்சாலும் என்ன செய்தான் தெரியுமா? என்ன? காவலுக்கு ஒரு ஆள் வைக்கணும்ல. காவலுக்கு ஒரு ஆள் வேணுமல்ல. திணைய திணறுல பேரும் கொக்கு வக்கா மைனா பறவைகள் வருமே. கொக்கு வரும், பறவைகள் வரும், மைனாக்கள் வரும், சிட்டுக்குருவிகள் வரும். அது ஓட்டணும் அல்லவா? ஓஹோ, அதான பார்த்தேன். அப்ப அதுக்கு காவல் வைக்கணும். காவல 7 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, ஒரு பிள்ளைய கொண்டு வைக்க வேண்டியதானே? ஆனா அவனை காவலுக்கு வச்சிருந்தா அவன் பாடல தினக்கருத பிறக்கி தின்னுக்கிட்டா மூஞ்சிக்கிட்டாம இருந்துக்கிடுவாரு. ஓஹோ, அவரு லாய்க்கப்பட காவலுக்கு அவரு சரியில்லை. சரி இல்லப்பா, 7 பேர் இருக்காங்களா அண்ணமார ஆம்பளை பிள்ளைங்க? ஆமா. ஏன் இவங்க 7 பேரையும் கொண்டு வைக்கலாம்ல திணைக்கு காவல்? அந்த 3வது கட்சிக்காரன் இருக்கான் பாரு, அவன் எங்களையும் சத்தம் காட்டுச்சுன்னா அவன் பாட்டுல அங்காத்து ஓடிடுவான். மொங்கா. ஆமா, அவன் மொங்கான் தான்.
அவன் லாய்க்கப்பட. சரி, அப்புறம் உடுக்காரனை கொண்டு காவலுக்கு வச்சான்னு. உடுக்காரனை காவலுக்கு வைக்கலாம், நல்ல காவல் காப்பான். ஆனா எங்கனையும் தண்ணி தாவரம் வந்து அப்படி பொங்கி வருதுன்னு வை, தண்ணியை வாரி குடிச்சிட்டு அவன் படுத்துக்கிடுவான். அவன் பசி கொடுமை படுத்துக்கிடுவான். பசி கொடுமை. சரி, அவன் காவலுக்கு சரியில்லை. அவன் ஒன்னே காவலுக்கு வைக்கிறது. நான் காவலுக்கு வச்சாதான் போன உடனே தூங்கிருவேனக்கா. ஓ, போன தூங்கிருது என்ன? எனக்கு காவல் தூக்கம் வந்தாச்சு. ஏ தம்பி, மூதேவி நல்லா இருப்பாளா சீதேவி நல்லா இருப்பாளா? எனக்கா மூதேவி நல்லா இருப்பாளா சீதேவி நல்லா இருப்பாளா? ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பா. எப்படி நல்லா இருப்பா? மூதேவி வரும்போது அழகா இருப்பா. சரி. சீதேவி வரும்போது அழகா இருப்பா, மூதேவி போகும்போது அழகா இருப்பா. ஆமா. இது என்ன காரணம்? என்ன காரணம்னு ஒரு வீட்டுக்குள்ள மூதேவி இங்க இருந்து சீதேவி உட்கார்ந்து இருப்பா. கருக்கெல்லாம் முத்தம் தெளித்து முத்தங்கள் பெருக்கி வீடு வாச கழுவி விட்டு அப்படி லைட்டை போடுகிற போது சரி சீதேவி வந்துருவா. சீதேவி வந்தோடனே மூதேவி வெளியில வாரா. வெளியே வரா. இவ போகும்போது சீதேவி அங்க வந்திருப்பா. அழகா இருப்பா. அழகா இருப்பா. அவ வரும்போது மூதேவி வெளியே வந்துருவா. அப்பமா அந்த சீதேவி தான் அழகு. ஆமா. அதைத்தான் காட்டி மறைச்சல் கோவம் வந்துரும்ல மூதேவிக்கு. என்ன மாதிரி உள்ளவனுக்கு சொல்லுன்னு வரும். தெக்கடா வடக்கடான்றவாரு. ஐயோ ஐயோ. ஆனா காவலுக்கு வைக்கிறது அந்த இருக்கான கடைக்குட்டி நம்ம தங்கச்சி வச்சிருமே. தங்கச்சியவா? காட்டுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் வசந்த காலம் வரட்டுமே. வசந்த காலம் வரைக்கும். ஆமா, நம்ம தங்கச்சி தான் காவலுக்கு லாய்க்கு. அப்படியா? ஆமாப்பா, வரக்கூடிய பறவைகளை ஓட்டதுக்கு. ஓ, பறவைகளை விரட்டதுக்கு. ஆமா ஆமா. வள்ளி நம்பிராசன் அழைத்தால் நாமல் வேடுவர் குலத்து மக்கள். வேடுவ குலத்து மக்கள். நான் வெள்ளிமலை சாரலிலே குளிர்ந்த ஒரு நிழலில நிழல்ல அம்மா நான் வசந்த காலம் வரும் வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும். நீ அங்க நிபால இருமா. பறவைகளை விரட்டணும். விரட்டணும். இல்லடா ஒண்ணு இல்லாம திருட்டு போயிரும். ஆமா, மைனாக்கள் வரும், சிட்டுக்குருவிகள் வரும், காக்கா வரும், கொக்குகள் வரும். காக்கா? ஆமா. ஒன்ன மாதிரி காக்கா எல்லாம் ஓடி வந்து திருட்டு போயிரும். ஆமா, பூரா அத்து பிடிங்க தின்றுமில்ல. அது சரிதானே. அது ஓட்டணுமில்ல, விரட்டணும். எங்க விரட்டணுங்க? விரட்டிடணும், மலைக்கு ஓடிரும். ஆமா. அம்மா அம்மா, இது அருமையான என் மகளே வள்ளியரை. என் மகளே வள்ளியரை வெள்ளிமலை சாரலிலே நம்முடைய திணைப்புணத்தில் வந்து திரைப்பீடத்தில் வந்து பறவைகளை விரட்டணும்மா. அப்படியே மேல நின்னுக்கம்மா, நின்னுக்கிட்டு விரட்டணும். எப்பா புலி கடுவாலாம் வரும்லப்பா? அப்பா புலி கடுவாலாம் வரும்ல, நான் பயப்படுவேனப்பா. பயப்படுவியா? உனக்கு பரணக சாலை கட்டித்தார. பரணக சாலை. சரி. பரணக சாலையா அண்ணன் தம்பி 7 பேர் வந்து, அண்ணன் தம்பி 7 பேர் ஒன்றாக சேர்ந்து தன் தங்கைக்கு தங்குவதற்கு தங்குவதற்கு இருப்பதற்கு சாரமழை பெஞ்சிரும். ஆமா, தங்கச்சி நனைஞ்சிருவாள்ல. அருமை தங்கை கொல்லிமலை சாரலிலே வந்து கொல்லிமலை சாரலை வந்து ஐயா பரணாது தாங்கட்டுவாரா கொல்லிமலை சாரலிலே குளிர்ந்த ஒரு தாவளத்தில் அழகுடைய நம்பிராசன் மகளார் வள்ளியார் வெண்கோடியார் வசந்த கால வருவரைக்கும் வண்ணமா பறவைகளை விரட்ட வேணும். பறவைகளை விரட்ட வேணும். பாசமுள்ள வள்ளியாரே அந்த கொல்லிமலை சாரடிலே வந்து கொல்லிமலை சாரலே வந்து பறவைகளை விரட்ட வேண்டும் என்று பரணக சாலை கட்டினான். பரணக சாலை கட்டினான். அதுல வந்து வில்வார் கையில் கொடுத்தாங்க. வில்வார் குறிவார். ஆமா, குருவிவார். ஆமா, அதான் வில்வார் குருவிவார். ஆமா, அது வில்வார் தான். ஆமா ஆமா, அது பேர் வில்வார் தானே. ஆமா, பிற குருவிவாருங்க. குறிவார்.
குறிப்பா அடிக்கணும். குறிப்பாத்து அடிக்கணும். ஒரு டப்பா. ஆமா, ஒரு டப்பா, தவறு டப்பா. தவறு டப்பா. சட்ட 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 அடிப்பா. ஆமா, அந்த தவறு டப்பாவில் அப்படி ஒரு கயத்தை போட்டு அப்படி கழுத்துல போட்டுக்கிட்டு கழுத்துல போட்டு விடுவான். ஆமா ஆமா. அண்ணா அடிக்காருல, அவரு டப்பா அடிச்சவரு தானே. ஓ, டப்பா அடிச்சவரோ. சரியா போச்சு. அவர் எத்தனை பேருக்கு டப்பா வச்சு அடிச்சு படிச்சு கொடுத்துருக்காரு தெரியுமா? சரி. அப்படி ஓடி வந்து அந்த பறவைகள் எல்லாம் அந்த பயிர்களை திங்க ஓடிடுமா, திணைகளை. ஆமா. அப்போ இவள் என்ன செய்வா? வள்ளி. வள்ளி வள்ளி வந்து அந்த பரணகசாலையில நின்று கொண்டு கவன்கள் வைச்சு வில்வார் வளைப்பா, குறிவார். அப்படி வில்வார வச்சு அப்படி வளைச்சு அடிப்பா. ஆமா. எம்மா எப்பா, நான் காட்டுக்குள்ள இருக்க பயப்படல. பயப்பட மாட்டப்பா. புலிகடுவாய்க்கெல்லாம் அண்ணமார் 7 பேர் தான் நிக்காங்க. பக்கத்துல எங்க அண்ணமார்னா கூப்பிட்டாதான் ஓடி வந்துருவாங்க. ஒரே சத்தம் கொடுத்தா போதும், ஓட்டி வந்து நிப்பாங்க. அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா என் மலையரச வருவான். உடனே வந்துருவாங்க. உடனே வந்துட மாட்டான், முன்னால வந்து நிப்பேன். ஆமா. என்று அந்த வள்ளியார பெண்குடியாளும் பறவைகளை விரட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே மோகினியால் சொல்லுகிறாள். மோகினியால் பெண்ணால் என்ன? நமது அருமை மகளே, அவ எதுக்கு காட்டுக்குள்ள போய் வில்வார் வச்சு குறிவார் வச்சு விரட்டிக்கிட்டு ஐயா போய் காவலுக்கு இருக்கணும்? வேற யாரையும் காவலுக்கு வைங்க. பிள்ளைகளை 7 பேர்ல ஒருத்தனை வைக்கலாம்ல. ஆமா, என் அருமை மகளை கொண்டு காவலுக்கு விடணுங்கல. நம்ம சாதி இன முறைப்படி, நம்ம சாதி இன முறைப்படி அவ இருக்கட்டும். அதை பத்தி என்ன இருக்கு? அதை பத்தி என்ன இருக்கு? வாடி வள்ளி, என்ன வாமா காவலுக்கு. ஆமா ஆமா. பறவைகளை அழகாக விரட்டுவாள். அழகாக விரட்டுவாள். வானம்பாடி பறவைகளே, வண்ணே வண்ணே சிட்டுகளே. ஆமா, வானம்பாடி பறவைகளே, வண்ணே வண்ணே சிட்டுகளே. சிட்டுகளை மைனாகளே குளிர்ந்தே ஒரு சோலையில, ஒரு சோலையிலே கொல்லிமலை சாரலிலே 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 குட்டி தின்னால் கண்டிடுவேன் தின்னால் விரட்டிடுவேன் கொல்லிமலை சாரலிலே சாரலிலே சிட்டுகளே. ஆமா, வானம்பாடி பறவைகளை வண்ண வண்ண சிட்டுகளே. குருவி நல்ல மைனாக்கள் கொண்ட வாத்து மயிலினங்கள். குருவி நல்ல மைனாக்கள் கொண்ட வாத்து மயிலினங்கள். கூவாரை விரட்டுவேன், அங்கு குத்தி தின்றால் தள்ளுவேன். கூவாரை விரட்டுவேன், அதை குத்தி தின்றால் தள்ளுவேன். கூட்டங்களே, நல்ல கூட்டங்களை அம்மா அம்மா கவன்கள் எய்திடுவேன் காக்கா நல்ல கூட்டங்களே. பச்சைகளை பறவைகளே பயந்து ஓடி ஓடிடுங்கள். பறவைகளே பயந்து நல்ல ஓடிடுங்கள். கவன்களை வைத்தல்லவோ கண்ணை தான் உரட்டிடுவே. வண்ணம்பாடி பறவைகளை பறவைகளே 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 வண்ணே வண்ண சிட்டிகளே சிட்டிகளே வண்ண சிட்டிகளே 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 பறவைகளே பறவைகளே சிட்டிகளே சிட்டிகளே.
கவன்கள்ல வச்சு கண்ணெல்லாம் விரட்டிடுவேன். கல்லால ஆமா கண்ணையே முழிய விரட்டி எடுத்துருவேன். ஆமா காக்கா கூட்டங்களே ஓட்டிருங்க. கொக்கு வக்கா ஏன் வக்கா மைனாக்கள் கொண்ட வாத்து மயில் இனங்கள். ஆமா வந்து இறங்குனீங்க தினப்பணத்துல இறங்குன. ஆமா கல்லால அடிப்பேன். சோ சோ அது யாரு? அண்ணன். அப்படியா? அப்படி கல்ல வச்சுக்கிட்டு வாழா. சோ தோத்தோங்கயா இல்லம்மா சோ இல்ல தோத்தோன்னா வந்துரும். சோ 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 விரட்டுதாளா? விரட்டுதா ஓடிருங்க. ஆமா ஒரு சிட்டு கூட இருக்க விட மாட்டேக்கா. யாரு? அந்த ஏரியா பக்கமே. ஆமா அது ஏற்கனவே டப்பு டப்பு டப்புன்னு அந்த டப்பை வச்சு அடிக்க பத்தியா? ஓ தவற டப்பால நான் அடிக்காங்கல்ல அண்ணன். ஆமா என்னாச்சு? இல்ல அடிக்காங்கல்ல தவற டப்பானாலும் என்னது காலத்துல போட்டுட்டு கொட்டு மாதிரி டப்பு 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 டப்புன்னு சத்தத்துக்கு பயந்து ஓடிடுமா? ஓ டப்பு 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 அடிக்கலாம். அடடடடா ஓடிடும். அட பாவி ஓடுறதுக்கு பூரா முழுக்கி. அதார பார்த்தேன். அந்த கொல்லிமலை சாரடிலே வந்து கொல்லிமலை சரிவில்லே வந்து வசந்த கால வருவரைக்கு வானம்பாடி பறவைகளை வண்ண வண்ண சிட்டுக்களை கொண்ட வாத்து மயிலினங்களை. ஆமா வக்கா வக்காக்களே. வக்கானா என்னதுப்பா? கொக்கு தெரியுது எனக்கு. சரி வக்கானா என்னது? எனக்கு தெரியாது. உங்க அண்ணமாரு தான் பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சான். எனக்கு தெரியாது. இல்லப்பா வக்கானா எப்படி இருக்கும்? கொக்கு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவான். அந்த நீர் முழுகியா தண்ணிக்குள்ள போகுதாதா? ஓ நீர் முழுங்கியா? நீர் முழுங்கினா வக்கான ஒன்ன பார்த்தா அதை பார்க்க வேண்டாம். ஓ அப்படி சொல்லுங்க. அப்படி வளர்த்தியா இருக்கும். அது தண்ணிக்குள்ள தான் போமோ? இல்லப்பா தண்ணிக்குள்ள போமா நாங்க எனக்கு தெரியல. அப்ப என்னைய மாதிரி இருக்கும். நீ தண்ணிக்குள்ளே போற? இல்ல என்னைய மாதிரி இருக்கும்னா அந்த தண்ணிக்குள்ள போவாதுல்ல. இல்லப்பா அது வக்கான்னு சொல்லுதாங்க. சரி அது வக்கா குருவியா? அது கொக்கு மாதிரி தான் இருக்கும். கொக்கு மாதிரி தான் இருக்குமோ? ஆமா கொக்கு வெள்ளையா இருக்கும். சரி பக்கா என்ன நேரத்தில் இருக்கும்? அந்த அவரு நேரத்தில் இருக்கும். கருப்பாவா இருக்கும். கருப்பு தான். என்னமோ எனக்கு தெரிய சந்தேகமா இருக்கு. கொக்கும் வக்காவும் நிறம் எங்க நேரமாக நிறைய இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் எனக்கு தெரியாதுமா. இல்லப்பா கொக்கு வக்கா சரி இந்த ரெண்டும் நிறைய எந்த இடத்துல இருக்கும்? நிறைய இருக்குது. எங்கெங்க பெரிய பெரிய குளங்கள் குட்டங்கள் இருக்கோ அங்க இருக்கும். குளங்கள் குட்டங்கள் அழியப்பட்ட இடத்துல தான் இருக்கும். ஆமா ஆமா அந்த புழுவும் அந்த பூச்சிகளையும் அந்த மீன் குஞ்சுகளையும் தீம்பதற்காக வந்து நிற்கும். ஆமா தண்ணிக்குள்ளெல்லாம் போய் திங்காது. ஓ தண்ணிக்குள்ள போய் திங்க கரை அது கொக்கு போகும் இப்படிங்கும். சரி பெரிய மீன் போயிட்டா அது அதே திண்டாடிக்கு அலையா அங்கே நிற்குமா? விழுங்க முடியாம வெளியே வர முடியாம என்ன சேர முடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? வந்தா தானே சொல்ல கக்க முடியும். வரலன்னா எங்க இருந்து அதுக்காக என்ன செய்ய முடியும்? அது என்ன செய்யணும்? அந்த மரத்து கொப்புலயே இருந்துக்கணும். அதான் கேட்டேன். இல்லப்பா அதான் எனக்கு ரொம்ப நாளா ஆசை உங்கள்கிட்ட கேட்கணும். ரொம்ப நாளா உங்களுக்கு ஆசை இருக்கும். வக்கானா எனக்கு தெரியல. ஒன்ன மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சேன். அதுதானே சொல்லுதோம்ல. என்ன மாதிரினா கரையில லாந்தோம். நீங்க தண்ணிக்குள்ள எல்லாம் போவீங்க. சரி அப்ப சின்னதா தான் இருக்கும். வசந்த காலம் வரிவரைக்கு எந்த ஆயாக விட்ட வள்ளியான பெண்கொடியாள். வள்ளியான பெண்கொடியாள் கொல்லிமலை சாரடிலே வந்து கொல்லிமலை சரவிலே வந்து ஈயத்தின பூனத்தை காத்துவாரால் பூனத்தை காக்கும் போது செல்லப்பிள்ளை வள்ளியாவள் நம்பீராகன் ஏறு கேட்பார் அருமை மகள் மங்கையாவள் நம்பீராகன் மகளா நம்பீராகன் மகளானே வள்ளியான வெண்கொடியா கழுகாசலம் மூர்த்தியாவன் கந்தை
பரநாரம் முருகனுமே பன்னீரிகை வடிவேல் பாலதானம் முருகப்பெருமான் ஆரி கைலாசோ ஆண்டு வரும் நாளை அருணாரும் பார்வரியோ அருணாரும் பார்வரியோ அம்மையான உமையவாளே அப்படி பறவைகளை விரட்டி கொண்டு அப்படி பறவைகளை ஓட்டிக்கொண்டு அந்த காட்டிலே உள்ள மிருகங்களுக்கு பயப்படாதபடி பயப்படாதபடி என் தாயார வள்ளி என்று சொல்லக்கூடிய பெண்மணியாள் வள்ளியான பெண்ணால் காத்து கொண்டிருக்கிறாள் கொல்லிமலை சாரணத்தில் திரைப்படத்திலே. ஆமா திரைப்படத்திலே. ஆமா தினையாதான் இருக்கும். தினைனா ரொம்ப ருசியா இருக்கும். தினக்கருது ரொம்ப ருசிகரமா இருக்கும். ஆமா ஆமா. தினமாவை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா நீங்க? தினமாவு சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு நான் கிடையாதும்மா. இல்ல நீங்க சாப்பிட்றீங்களான்னு தான் கேட்டேன். எனக்கு தெரியாதம்மா. சாப்பிட்டது கிடையாது. சாப்பிட்டது கிடையாது. சோள தோசை சாப்பிட்டீங்களா? சோள தோசை தோசை அதுவும் சாப்பிடல. அது சாப்பிடலையா? சோளம் வேற தோசை வரல. சோள தோசை நீங்க அப்படி சொல்லணும்ல. ஓ சோள தோசைன்னு சொல்லு. 2 தரம் சொல்லு. தோசை தோசை சோள தோசை சோள தோசைன்னு சொல்லணும். சோளத்தை அரைச்சி அதை மாவாக்கி அதை தோசையாக்கி அப்போ சுட்டு வச்ச தோள தோசை அப்படின்னு சொல்லணும். பாத்தீங்களா? ஒரு தரம் கூட உன்னால சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. தோசைக்கு தோயான்னு போயிருவேன். கடைசியில மாமனார் வீட்டுல பெண்ணே தர மாட்டாங்க. மாமனார் வீட்லயா? ஆமா ஆமா. எதுக்கு போட்டு தர மாட்டாங்க? காலத்துல அப்படிலாம் சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருந்திருக்காங்க. சரி. இப்ப இன்னைக்கு கடற்கரை ஒரு நல்ல முச்சந்தியில ஒரு பெரிய கல் கிடக்குமா? முச்சந்தில. ஆமா சரி. அந்த கல்லை தூக்குனா தோலுக்கு மேல தூக்கணுமா? தூக்குவாங்க. அவனுக்கு தான் பெண்ணா? ஓ வீர அந்த காலத்துல. ஆமா. அப்படி இப்ப யாரும் இந்த கல்லை அசைக்க முடியுமோ? இப்ப நம்ம தாளகார தம்பி உனக்கு குழவி கல்லே தூக்க முடியல. தாளகார தம்பி டெய்லி 50 குடம் தண்ணி எடுக்கான். யாருக்கு? அவன் வீட்டுக்கு தானே. ஆனா தவளைப்பாடு எது வரைக்கும் தூக்குதான் தெரியுமா? கையில கீழே தான் தொங்க போடுவான். மேல தூக்க முடியாது. ஏன்பா? தவளைப்பாடு வெயிட் கையில பிடிச்சிக்கிட்டு வந்துருவானோ? ஆமா அந்த விளிம்ப பிடிச்சிக்கிடுவான். சரி. குடத்தை அப்படியே 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 மாறு வரைக்கும் தான் தூக்குவான். மாறு வரைக்கும் தூக்குதாருல. அதுக்கு மேல தோளுக்கு தூக்க முடியாது. ஏன் தோளுக்கு தூக்க முடியாது? ஆள் வெயிட். அடா பாவி. குடம் வெயிட் இருக்குல்ல. ஆமா. தூக்க முடியணும்ல. சரி. மூச்சு வாங்குது இல்ல. ஆமா. 2 கைட்டு இப்படி இருப்பான். ஆனா மேல தூக்க மாட்டான். ஓ மேல அந்த கை வந்து அவனுக்கு வர மாட்டேக்கு. அதுக்கு மேல வராது. வரலன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? எல்லாரும் ஒண்ணு போல உலகத்துல இருக்க முடியுமா? நான் அப்படி இல்ல. நான் கீழே தொங்கையே போட மாட்டேன். ஒரு குடத்தை தூக்கி மேல வச்சுக்கிடுவேன். ஒரு குடத்தை தூக்கி எங்க வைப்ப? தோல்ல. சரி. ஒரு குடத்தை ஒத்த கைட்டு இப்படி ஏந்தி பிடிச்சுக்கிடுவேன். 2 குடம் வந்து அப்படியே ஒரு குடம் அந்த தோல்ல, ஒரு குடம் இடுப்புல. அக்கா என்னப்பா அப்படி கொண்டு வந்து நான் தண்ணி அவனுக்கு தண்ணி எடுத்து பழக்கம் இல்ல. உனக்கு தண்ணி எடுத்து பழக்கம். உன் வீட்டுல செவந்து உனக்கு பழக்கம். உனக்கு தண்ணி எடுத்து கொடுக்க முடியலன்னா வீட்டுல சாப்பாடு கிடையாது. ஒரு குடம் இல்ல 2 குடம் போட்டு தண்ணி கொண்டு தான் சாப்பாடு கொடுப்பா. வள்ளியான பெண்மொழியாலும் அழகாக வசந்த காலம் வருவரைக்கு நாமல் பட்சிகளையும் பறவைகளையும் ஓட்ட வேண்டும் அல்லவா? விரட்ட வேண்டும் அல்லவா என்று அந்த பட்சிகளையும் பறவைகளையும் விரட்டி கொண்டு ஆமா பட்சிகளும் பறவைகளும் பாசமாக விரட்டுவாளா அவன் கண்ணை தின்று விட்டா கல்ல கொண்டு எறிந்திடுவேன் இறைபுணத்தில் வந்த யாரா ரெக்கையத்த முறிச்சிடுவேன் என்று சொல்லி வள்ளியா விரட்டினாளே பறவைகளே
அப்படி பறவைகளை விரட்டி செல்லக்கூடிய நேரத்தில் அதாவது திருலோக சஞ்சாரி திட்டமுள்ள நாரதர் எங்கே வருகிறார்? உல்லாசமாக அப்படியே யாருடைய கலகத்தை முட்டி எங்க விடலாம்? யாரு மேல கைய வைக்கலாம், சரி யாரு வந்து அம்முடுவான்னு தெரியாம வந்துகிட்டு வேகமாக நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த கொல்லிமலை சாரலில். கொல்லிமலை சாரல் அப்படி வருகின்ற போது யாரை பார்க்கிறார்? யாரை பார்க்கிறார்? வள்ளியான மங்கையரை பார்க்கிறார். வள்ளியான மங்கையை பார்க்கிறார். ஆகா இந்த வள்ளியாகப்பட்ட பெண்ணை கண்டவுடனே இந்த திருப்பணத்துல ஆமா இவ்வளவு அழகான பெண் இது யாருப்பா? இப்பேற்பட்ட அழகுடைய பெண்ணு இந்த அப்படியே பர்ணக சாலையில நிக்கால யாரு இது? பர்ணக சாலையில எல்லாம் நிக்கிறா. ஆமா பரணல. ஆஹா இது கோட்டை. இந்த இடமெல்லாம் நம்பிராசனுக்கு தானே? ஆமா நம்பிராசனுக்கு 7 மக்கள். 7 பேரும் ஆண் குழந்தைகள் தான். ஆண் குழந்தைகள். ஆமா. இந்த பெண்ணு யாரு? இந்த பெண்ணு யாரு தெரியலையே. என்ன அழகா நிக்கப்பா. அழகான அப்படி ஒரு அழகா வர்ணிக்க முடியாத அழகுல. ஆமா டப்பா வச்சு டம்மு 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 டம்முலாம் அடிக்கா. காதே இருண்டு போயிருமே தெரியல. அவன் நினைச்ச காரியமே மறந்துரும் போல தெரியுது. மறந்துலா போயிரும் போல தெரியுது. இப்படி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்று என்ன அந்த வானம்பாடி பறவைகள் அவள் பாட்டு பாடுவதையும் கவன் கல்லை வைத்து வில்வார் வைத்து அடிப்பதையும் வில்வார் வைத்து அடிப்பதையும் அப்படியே மாய்கள் அடி பார்த்து யோசிச்சுக்கிட்டே வரார். அப்படியே யோசிக்காரு. யோசித்து எங்க வரார் தெரியுமா? வள்ளி பக்கம் வருகிறார். வள்ளி நிற்கும் இடத்துக்கு வருகிறார். எய்யத்தின பூணமும் வந்தல்ல திட்டமுள்ள நாரதேரோ பாடியம்மா மங்கையரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. எந்த ஊரு எந்த நாடு? எந்த ஊரு எந்த நாடு? யாரு என்ன பேரு என்ன? நீ யாருமா? பெண்ணு நீ யாருடி? ஐயா பெரியவரே. ஐயா பெரியவரே நீங்க யாரு? முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க. என்னுடைய இடம் சித்தூர் வட்டடம். சித்தூர் பட்டணம். அப்படியா? நம்பிராசனுடைய மகள் நான் வள்ளி. நம்பிராஜன் உள்ள அன்பு மகள் நான் தான் வள்ளி. நீயா வள்ளி? வள்ளியா? நீதானா வள்ளி? அம்மா நீ நம்பிராசனுடைய மகளாக இருந்தால் இருந்தா இவ்வளவு அழகா இருக்கிய. பேர்பட்ட அழகுடைய இவ்வளவு இருக்கிய. இந்த வனத்துல நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணுது அங்க நின்னுக்கிட்டு? எங்க அப்பாவுடைய இடம் திருப்பணத்துக்கு காத்து நிக்க. நான் நிக்க இந்த பயிர்களுக்கு காவல் இருக்கிறேன். ஆமா இந்த மலர்கள் எல்லாம் இங்க வரக்கூடிய பறவைகளை ஆமா நான் விரட்டுவேன். விரட்டிக்கிட்டு நிக்க. அப்படியா? ஆஹா ஆஹா இது முருகப்பெருமான உசந்த வள்ளி அல்லவா இவள்? முருகப்பெருமாளுக்கு ஏத்தவல்ல அமிர்தவல்லி சுமிர்தவல்லி என்று சொல்லக்கூடிய ஆமா அம்மானுடைய வயிற்றில் பிறந்த வள்ளி இவள். வள்ளி இவள். திரைப்புணத்துக்கு காவலாக காக்க நீ காவல் காத்திருக்கியா? அம்மா வள்ளி. வள்ளி இந்த இடத்தில் இந்த வெயிலிலும் இந்த மழையிலையும் இந்த சாரலிலும் நீ யாமா காத்து நிக்கணும்? நீ ஆண்டி பெண் எங்க வந்து காத்து இருக்கிறாய்? கலிகாசலம் வருவையானால் என்னோடு. கலிகாசலம் நீ வருவையானால் தேனோடு தினை மாவோடு பாலோடு அப்படி பாவித்து கொண்டு அப்படி ஜெகஜோதியா காட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கலாமே. ஜெகஜோதியா நீ அங்க இருக்கலாமே. வியானா வெயில்ல கிடந்து இப்படி திண்டாடிக்கிட்டு இருக்கேன். இந்த கானகத்துல கிடந்து இப்படி டப்பாவை போட்டு டப்பு டப்புன்னு அடிக்கியே.
ஓ பெரியவரே, நீர் வந்த வேலையை முடிச்சிட்டு போறோம். நீர் எதுக்கு வந்தீங்க? உங்க வேலையை முடிச்சிட்டு போயிடுறீங்க. நான் காலை கடன் முடித்து கழுகாசலம் செல்லணும்னு இன்னைக்கு இருக்கேன். ஆமா, நீ என்னோடு வாம்மா. நீனும் என்னோடு வாய. அவன் இங்க இருந்து இந்த வேனா வெயில போட்டுட்டு அப்பா வச்சு விரட்டிக்கிட்டு பறவைகளை வச்சு விரட்டிக்கிட்டு நீ வேண்டாம் நீ வா, நான் உன்னை அங்க சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்த்தது. ஏ வள்ளி, என்னோடு வருவையானால் வருவையாரா பணியிலும் இந்த திணைப்புணத்தில் வள்ளி மாறி என்று சொல்லுகிற மங்கையை ஏனம்மா இந்த வெயிலில் நிற்க வேண்டும்? அருமையான பெண்மகளே, அம்மா, உனக்காக கழுகாசலம் மூர்த்தி கழுகாதளமூர்த்தி பன்னிரிகை வடிவேலன் பன்னிரிகை வடிவேல் முருகனை திருமணம் செய்து கொண்டு தேனும் தினை மாவும் வேண்டாம் உனக்கு தேனும் பாகும் பருப்பும் பால் பழங்களோடு புசித்துக் கொண்டு கழுகாசலம் வந்து கண்ணியாக வரலாமே பெண்ணே என்னோடு வாடியம்மா என்று என் குலதெய்வம் பன்னீரிகை வடிவேலன். பன்னீர்கை வடிவேலவன். அந்த பன்னீரிகை வடிவேலனை அவர் இருக்கும் போது கழுகாசலமும் எனக்கு வேண்டாம். வேண்டாம். அந்த தேனும் பாலும் சர்க்கரையும் பாயாசமும் பழங்களும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். நான் திணைப்புணத்தில் தான் நம்பிராசர் மகளாக இருப்பேன். நம்பிராஜன் மகளா நிற்பேன். யாரு இந்த நேரத்தில் வந்து அழைக்கிறாய்? யாரு? நான் தனியா இருக்க நினைக்கியா? நான் தனியா நிக்க முடியல. என்னதா இப்போ ஒரு குரல் கொடுத்தால் போதும். ஒரு குரல் கொடுத்தால் அண்ணமார் 7 பேர் வந்துருவாங்க. ஒரு நொடியில வந்து நிற்பாங்க. கிழட்டு கிழவன் கிழவா, உனக்கு எவ்வளவு இருக்கு? ஓடிரு. எங்க அண்ணமார் வந்துருவாங்க. எங்கள் அண்ணமார் வருவதற்குள்ளாக அழகானவன் ஓடிவிடு என்று நாரதர் என்ற அறியார விடியன் வள்ளியான பெண்ணாள் பேசின வார்த்தையெல்லாம் பிரியமுடன் தான் அறிந்தார் இந்த பெண் இவள் அழகாக இருக்கிறாள். என்ன அழகோடு இருக்கிறாள். உனக்கு கொடுத்து வைக்கலையம்மா? ஆமா, தேனும் தினை பருப்பும் உனக்கு கொடுத்து வைக்கல. கொடுத்து வைக்கல. சக்கரை பொங்கலோடு பாயாசத்தோடு புளியாதரையோடு தயிர் சாதத்தோடு தயிர் சாதம் புளியாதரை எந்த நேரம் அப்படி குளு 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 குமரனோடு இருக்கலாமே. போறமங்கை வயசான காலத்துல என்ன பேசுறாரு? வயசு காலத்துல ஓடிரும். கவன் வச்சு அடிச்சிருவேன். கவன் கல்ல வச்சு டப்பா கால் கேட்க முடியுமா அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆமா, பேச விடாம. ஆமா ஆமா. குருவி வார் வச்சு
உமா அடிச்சிருவேன். போறேன் அடிச்சிருவேன். ஏ பெண்ணே, நீ வேடுவர் குலத்தில் பிறந்து வேடுவர் குலத்தில் பிறந்து உன் குலத்தையும் அறிந்து என்னை மரியாதை இல்லாம பேசுற. நீ மரியாதை இல்லாம என்ன பேசுகிறாய்? மரியாதை இல்லாம பேசிட்ட. நான் முருகனை உன்னை அழகாக திருமணம் செய்து வைக்கணும்னு நினைச்சேன். அழகாக திருமணம் செய்து வைப்போம்னு நான் நினைச்சேன். என்ன தவறுதலா பேசின காரணத்தினால உன்னை நியாயமாக உன்னை தாலி கட்ட விட மாட்டேன். அந்த முருகப்பெருமாளுக்கு உன்னை நியாயமா கொண்டு போய் திருப்பூட்ட மாட்டேன். உன்னை சிறை எடுக்க வைப்பேனா? சிறை எடுக்க வைப்பேன். திரை எடுக்க வைப்பேன். திரிலோக சஞ்சாரி நான் இல்லைன்னா நீ என்னவா பேச போரு மதிப்பு இல்லாம பேசுத காட்டுக்குள்ள பெரியவங்க சிறியவங்க இல்லாம திமுந்து பேசுகிறாய். என்னத்த அப்படி பேசுறாரு? தாத்தா தெய்வமா இருக்கணும். இந்த காட்டுக்குள்ள வந்து இந்த வேணா வெயில்ல இருக்க வேண்டாம். ஆமா, நீ வந்து கலகாசலத்துல இருந்தானே கூப்பிட்டாரு. அதுக்கு என்ன? நீ சின்ன சிறு பிள்ளையா இருக்குன்னு புத்தி சொன்னான உனக்கு. அவன் வள்ளிக்கு வந்து பிறவி நம்ம தெய்வ பிறவி தெரியாதப்பா. தெரியாது இல்ல. அவன் அம்பிராச மகன் தானே இருக்கா. ஆமா, தெரிஞ்சாதான் அப்படி பேச மாட்டார்ல. ஆமா, தெரிஞ்சா பேசிருக்க மாட்டா. ஆமா, திரிலோக சஞ்சாரி ஓட்டமும் நடையா எங்க வாராரு? நாரதர் எங்க வருகிறாரு? ஓட்டமும் நடையா ஓடி வாரார். ஆரது யாரோ நடையோ ஓடி வாரார். ஆடி நல்ல மலைகடேந்து கடியவான டோலையிட்டு ஆடி நல்ல மலைகடேந்து கடியவான தோலை வீழம் மலையான மலைகடே மலையானை மலைகடே மகிமையுடன் ஏகி வாரா. அந்த அழகான வனத்திலே வந்து அழகான வனத்திலே வந்து கடந்து கைலாசத்திலே அம்மையுமையவளை பார்க்கிறார். உமையவளை பார்க்கிறார். வாரம் நாரதரே. நாரதா வாரும். என்ன வேற இடம் கிடைக்கலையோ? இன்னைக்கு கைலாசம் தான் கிடைச்சுதா? கைலாசம் தான் கிடைச்சுதா? சரி, சிவபெருமானே வந்த காரியத்தை அம்மையுமையவளே. உமையவளே, நான் இங்கு வரவில்லை. நான் சும்மா தான் வந்தேன், இங்கு வரவில்லை. ஆமா, நான் இளையவரை பார்க்க வந்தேன். இளையவரை பார்க்க. இளையவரியா? முருகனியா? முருகனியா? ஏன் முருகனை மட்டும் பார்க்கணும், எங்களெல்லாம் பார்க்க வரலையா? அந்த முருகனை தான் பார்க்க வந்தியா? ஆமா, சரி பாரு. நான் கழுகாசல கந்தனை மட்டும்தான் பார்க்க வந்தேன் இன்னைக்கு. இன்னைக்கு வந்த காரணமே அந்த கந்தனை மட்டும்தான். கழுகாசல மூர்த்தி அந்த கந்தனை மட்டும்தான் இப்ப பார்க்க வந்திருக்கேன். ஆமா ஆமா. முருகா, ஏ முருகா, ஞான பண்டிதா முருகா, குமாரா, வடிவேலா, நில்லு ஓடிவர். முருகா, அதான சொல்லியிருக்கார்ல அவ்வை. பிறது மானிடராக பிறப்பர் அரிது. அரிது செவன் குருடு செவடு குருடு கண் குருடானவன் நீக்கி பிறப்பர் அரிது. அரிது மானிடராக பிறப்பரு அரிது. நீக்கி பிறக்கணும்ல. நீக்கி பிறக்கணும். ஆமா, குருடு இல்லாம செவடு இல்லாம கைகால் மோடம் இல்லாம நீக்கி பிறக்குது ரொம்ப அரிது. ஆமா. முருகா, முருகா அப்படின்னு சொல்லி அழகா வாரா. அழகா கூப்பிட்ட அவையார் பாட்டி. சரி, அவன் சொல்லுதான் பாரு. 4 கால், அதாவது ஒத்த இலையடி, ஒத்த காலடி, 4 கால் பந்தலடி. ஒத்த காலடி 4 கால் பந்தலடி. அது என்னதுடி? 3 டி போட்டிருக்காரு. யார் போட்டா? கம்பன். சரி. ஒத்த காலடி 4 இலை பந்தலடி. ஒத்த காலடி 4 இலை பந்தலடி. அது என்னது டி? 3 டி. அது ஒரு 6ஆம் கீரைகடான்னா. அதுதான்டா, அது ஒரு 6ஆம் கீரைடானா. அதுக்கு எத்தனை சொன்னா? 3 டி. 8.25 லட்சணமே. 8.25 லட்சணமே. யமனேரும் பரியே. முட்டில்லா கூரையே. கட்ட மண்ணு. முனிராமன் தூதுவனே.
கருங்குரங்கு அது என்னதுடா? அது ஒரு ஆறாங்கீரைகடான்னா. அது ஒரு ஆறாங்கீரைடா. தண்ணிக்குள்ள நிக்க தெரியுமா? ஒத்த காலில். ஆமா, ஒத்த கால் இருக்கும். 4 இலை பந்தல் மாதிரி இருக்கும். ஏக்கா ஜாயிண்ட்கரக்கா நீங்க பாத்துருக்கீங்களா? அவன் ஆறாங்கரை எங்களை பார்த்தா ஊர்ல குளமே இல்லை. சரி, இல்லை குளமே இல்லை. இப்படிங்க இல்லைப்பா, உன்ட்ட சொல்லுதேன், குளம் இல்லைன்னு சொன்னேன். ஓ, அங்க குளம் இல்லை. அக்கா இருக்க ஊர்ல கம்மாய் இருக்கு. கம்மாய் இருக்கோ? ஆமா. சரி சரி சரி, கம்மாய் இருக்கலாமா? இருக்கு இருக்கு இருக்கு. என்னைக்கு வாயை திறந்தாட்ட கட்டி இருக்கு. ஒத்த காலடி 4 இலை பந்தலடி, இது ஒரு ஆறாங்கரை அடி. 8 காலச்சிரமை யமனேரும் வரியே முட்டில்லா கூரையே முனிராமன் தூதுவனே. ஆமா அப்படின்ட்டா. சரி, அதனால பெண்களை லேசா நினைக்க கூடாது. என்னவே படாது. வாயை கொடுத்து மாதிரி வாயை வாங்கி கட்டணும். அதாவது என்ன, அவையாரம்மா இருக்காங்கல்ல. ஓ, அவையார் பாட்டி. சரி, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அமுது போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி, ஒரு இடத்துல மலைக்கு ஒதுங்கி இருக்காங்க. மலைக்கு ஒதுங்கி இருக்காங்க. பூசை இருக்குல்ல, பூசை. ஆமா, சரி. கோயில் பூசாரி என்ன செஞ்சிருக்கிறாரு? அமுது போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரும் வந்திருக்காரு. ஆமா, சரி. அவர் அமுது போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மலைக்கு ரொம்ப மழை அடிச்சு கொளுத்தி இருக்கு. மழை, பயங்கரமான மழை. ஆமா, சரி. அவரை அடிச்சு கொளுத்துற உடனே நிக்க இடம் இல்லாம, அம்மா பெரியம்மா இங்க உள்ள நின்னுங்க. இங்க உள்ள நின்னுங்க, மழை பயங்கரமா இருக்கு, பழம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா. அப்ப வரும்போது சவுதியில தடுமாடிட்டு அப்படி வருகிறது போது சகதி, அதிகமான சகதி, மழை பெய்ய சவுதி இருக்குல்ல, அதான் சகதி. அதுல கால் தடுமாடி அவர்கிட்ட போயிட்டான். தடுமாடி அதுக்கு போயிட்டா. தடுமாறி அதுக்குள்ள போயிட்டா. போன உடனே அவர் கேட்காரு, என்ன தத்தாலாங்க். அது நமக்கு அதுக்கு சொல்ல தெரியாது. இப்படி சொல்லக்கூடாதுல்ல, சொல்லக்கூடாது. கால் தவறிட்டு, சரி, அந்த அம்மாவுக்கு தவறி விட்டது. ஆமா, அதுக்கு அவர் வச்சியா சொல்ற தான் தலாக் தாலாங்க். வழி போயிட்டாலும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. குடத்துக்காரு நல்லா சொல்லுவார். இதை அதுக்கு தான் கேட்டா. ஆமா, 8 காலச்சிரமே யமனேரும் வரியே முட்டில்லா கூரையே முனிராமன் தூதுவனே அப்படின்னு கேட்டிருக்கா. அருமையா கேட்டிருக்கா. ஆமா, நமக்கு இதெல்லாம் தெரியாம. இன்னொரு பழமொழி இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு, சொல்லிடாதுங்க. அது சொல்லக்கூடாதுல, அடிச்சு விடுவாங்கல்ல நம்மள. ஆமா, அது சொல்ல மாட்டேன். சங்கடமா வந்துச்சுன்னா அங்கடா திரும்பிடுவாரு. சங்கடமா வந்துச்சுன்னா. ஆனால் என் நாரத மாமுனிவர் எங்கே வருகின்றார்? மகாமுனிவர் எங்கே வருகின்றார்? கைலாங்கந்தர் கந்தரிடமாறார் கழுகாழல மூர்த்தியாரே வடிவேல முருகனிடோ குன்றத்திலே அமர்ந்திருக்கோ, குன்றத்தில் அமர்ந்திருக்கோ குமரனையும் தேடி வாரா. அப்படியே தேடி வாராரு. முருகா முருகா, என்ன நாரத மாமுனிவரே, வாரும் 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 நாரதரே வாரும். வேறு இடம் இன்று கிடைக்கவில்லை. இன்னைக்கு என் இடம் தான் உங்களுக்கு கிடைச்சதா? முருகா முருகா, நல்ல ஒரு செய்தியை கொண்டு நான் வந்திருக்கேன். நல்ல உங்களுக்காக அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? என்ன? அதாவது அமிர்தவல்லி சுமிர்தவல்லி என்று சொல்லக்கூடிய அழகான மங்கையாகப்பட்டவள், அழகான மங்கையாவள் உன் அம்மான் மகள் வள்ளிக்கிழங்கு தோட்டத்தில், சரி, அழகாக வள்ளி என்ற பேரோடு சித்தூர் பட்டணத்திலே நம்பிராசன் மகளாக வளர்ந்து வாராம். நம்பிராஜன் மகளா வளர்ந்து வருகிறார். ஆமா, அந்த அழகான பெண்ண. ஆமா, அழகுனா அப்படி ஒரு அழகேங்க அப்பா, என்னாலே வர்ணிக்க முடியாது முருகா. அப்பேற்பட்ட அழகு முருகா, ரொம்ப அழகு முருகா. ஆமா கந்தா, அந்த பெண்ணை கண்டா நீ விடவே மாட்டேன். சொல்லிக்கும் பால் பழங்கள் சர்க்கரை அமுதுண்டு இங்கு இருப்பதை விட, ஆமா, அந்த கொல்லிமலை சாரல்ல நிக்காளே, ஆமா, வள்ளி 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 நம்பிராசன் மகள்
அவளை தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வரணும். அவளை தாலி கட்டி கொண்டு வந்து அப்படியே சொலிக்கும். இதோ போய் வருகிறேன். பெண்ணா, உன் மகிமை பத்தி நான் சொன்னேன். ஆமா, பெருமை பத்தி சொன்னேன் முருகா. சொன்ன முருகா. உன் அதிகாரத்தை பத்தி சொன்னேன். சொன்னதற்கு உன்னை அவமானமா பேசிட்டா. வாய் அகமானமா பேசிட்டா. ஆமா, எனக்கு கோபம் வந்துட்டு அவளை கல்யாண நாயமாக நீ முடிக்க கூடாது முருகா. நாயமா அவளை திருப்பூட்ட கூடாது. நீ சிறை எடுக்கணும். சிறை அடித்து தான் கொண்டு வரணும். சிறை எடுக்கணும். ஆமா, அப்பந்தான் எனக்கு கோபம்லாம் ஆறும். இதோ போய் வருகிறேன். பெண்ணுனா தான் போதுமே. வாசல்ல முருகப்பெருமான் வாசல்ல யார் இருக்கா? யாரு? விநாயகமூர்த்தி இருக்காரு. ஓ, அண்ணன் இருக்காரு, விக்னேஸ்வரன். ஆமா. அண்ணா, அண்ணா நான் போய் வரட்டுமா? போய் வர அண்ணா. பார்த்து வா. பார்த்து வா. உண்மை நான் கூப்பிட வேண்டியது இருக்கும். அப்படி எதுவும் தேவைன்னா உடனே கொடுப்பேன், குரல் கொடுப்பேன். தம்பி, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடு, நான் வந்து நிப்பேன்டா. நான் வந்துருவேன் உடனே. பெண்ணு தானே, போய் வா. போய் வா. பெண்ணுனா 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆமா, பெண்ணுனா போதாது. நான் பெண்ணுனா தண்ணியே குடிக்க மாட்டேன். பிள்ளையாருக்கு வந்து கல்யாணம் முடியலல்ல. முடியலையோ? முடியலல்ல. சரி, பெறையா அவர் பெண்ணுங்காரு. ஐயோ பாவம், தும்பிக்கையை தொங்க போட்டுக்கிட்டுலாம் இருப்பாரு. ஒரு அவதாரத்துல கல்யாணம் முடிஞ்சிருக்கு. சித்தி புத்தி. சித்தியும் புத்தியும். சித்தி புத்தி, அந்த பெண்கள் பேரு சித்தி புத்தி. ஆமா ஆமா, ஒரு அவதாரத்துல. ஆமா, சரி. சும்மா இல்ல. சரி, கல்யாணம் நடந்திருக்கு போ. ஆமா ஆமா, அது யாருக்கனே முடிஞ்சிருக்கு. யாருக்கனே முடிஞ்சிட்டா? இல்ல, ஒரு அவதாரத்துல முடிஞ்சிருக்கு. அவதாரத்துல அண்ணனையும் அழகாகவே தன் கண்டு கொண்டு எங்கே வருகிறார் முருகன். முருகப்பெருமாள் எங்க வருகிறார்? கந்தன்னான கடம்பனுமே கார்த்திகை குமரனுமே திருச்செந்தூர் ஆண்டவன் வேணும் செந்தில் ஆண்டவன் பரியாரிலை கழுகாடல மூர்த்தியாக கந்தன் அவன் வரும் பொழுது என்னை என்ன வடிவத்தோடு வடிவத்தோடு ஏகை வாரார் முருகனுமே. அந்த வடிவேலும் முருகனுமே வேடுவர் போல் வடிவங்கொண்டு வனவேடுவன் போல் வடிவங்கொண்டு வனவேடுவன் போல் வடிவெடுத்து ஒரு கத்தி இடுப்பிலே சொருகி வில்வாரும் வைத்துக் கொண்டு வில்லுகளும் வேட்டைக்கு போவது போல வில்லு அன்போடு வில் அம்போடு அப்படி வேட்டைக்கு வருகிற மாதிரி முருகப்பெருமான் வடிவேல் கந்தன் கடமன் கார்த்திகை குமரன் செந்திலாண்டவனும் கொல்லி மாலச்சாரலிலே குளிர்ந்த ஒரு தாவளத்தில் திரைபுரத்தை காத்து வரும் தேவி வள்ளி இருக்குமிடோ பர்ணக சாலையிலே பரனுடைய பக்கத்திலே பால் முருகல் பக்கத்திலே அந்த பரநக சாலை பரன் பக்கத்துல வந்துட்டார். அந்த பரன் பக்கத்துல வந்துட்டாரு. ஆமா ஆமா, பரன் பக்கத்துல வந்த உடனே ஆமா வள்ளியாடி ஏறிட்டு பார்த்தார். ஏறிட்டு பார்க்கிறார். ஏங்க என்ன அழகு, என்ன அழகு. வள்ளி இந்த அழகுல இருக்காளே, இந்த அழகுல இருக்காளே. ஐயோ ஐயோ, இந்த பெண்ணையா நாரதர் அப்படி சொன்னாரு. ஆமா,
இந்த நாரது குறை பேசியிருக்காரு. பர்ணக சாலை பக்கத்துல ஓடுதாரு. அங்க எட்டி பாக்காரு. ஆமா, இங்க எட்டி பாக்காரு. இங்க எட்டி பாக்காரு, அங்க எட்டி பாக்காரு. அங்க ஓடுதாரு, இங்க ஓடுதாரு. பர்ணக சாலையை சுத்தி சுத்தி வாராரு. சுத்தி வாராரு. வள்ளி மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. என்ன எங்க இருந்து வந்தாரு? பர்ணக சாலையில பரனுக்கு கீழே என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன பாக்காரு? ஓ தாத்தா, என்ன வேடுவா? வேடுவா, பர்ணக சாலை சுத்தி சுத்தி வாரியே. இந்த பர்ணக சாலையில என்ன இருக்கு? என்னையா இருக்கு சுத்தி சுத்தி வாரியரு? என்ன பாக்கீங்க? என்னத்த பாக்கியரு நேரு அப்படின்னு கோவ கணத்தோடு பேசுகிறார். ஆமா. ஏ வள்ளி, ஏ வள்ளி, மான் வர்ற கண்டதுண்டோ வள்ளி. வள்ளி அம்மா, மான் வர்ற கண்டதுண்டோ வள்ளி. மானுக்கு அடையாளம் கொங்கை 2 உண்டு, கோரில்லா கண்கள் உண்டு. ஆமா, இது மங்கை அடையாளம் அல்லவா? யாருமா? மான் வர்ற கண்டதுண்டோ வள்ளி. ஆமா, கோரில்லா கொம்பை ஏறி குளிந்த ஒரு வனமதிலை. கோரில்லா கண்களோடு குளிர்ந்த ஒரு வனமதிலை. புனத்தை காத்து வரும் மங்கை இவள் யாரு? ஆமா, மான் வர கண்டதுண்டோ வள்ளி. பண்ணான பரநதியிலே பைங்கிளியால் நீ இருக்க. ஆமா, நான் போட்ட வலைகளையும் வடிவேலன் போட்டதோறு. அம்மா, வடைகளையும் அழித்து வந்த மான் வர கண்டதுண்டோ வள்ளி. அச்சமில்லை அச்சமில்லை யாரொருவர் எங்கும் இல்லை. ஆமா, ஆரணங்கை வனம் மதியிலே அச்சமில்லா மங்கை அவள். வள்ளி, ஆடவேணு யாரோ எங்கு நீ. அம்மா, ஆடவேணு யாரோ எங்கு நீ. அந்த ஒரு பெண்ணானவள் தனியா நிற்கும் பரநதியில. ஆமா, சுத்தி சுத்தி வாரே சுற்று போடும்